நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட கனவு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும்போது அக்னி சாட்சியா இவளுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன், துணையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணாரு. ஆனா இப்ப என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கல்ல? அவரு பண்ண எல்லா சத்தியத்தையும் மறந்துட்டு எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சாரு. அவரு என்ன அடிச்சதை யாராவது பார்த்தாங்கன்னா பொருளை யாரோ திருநதுக்காக அடிக்கல, இவ திருநதுக்காக தான் அடிக்கிறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வீட்டை விட்டு அனுப்ப தயாராயிட்டாரு. இந்த வீட்டுக்கு நான் வரும்போது எங்க அம்மா ஒண்ணு சொன்னாங்க, இனிமே புகுந்த வீடுதான் உனக்கு சொந்தம், அதுதான் உனக்கு எல்லாம்னு. ஆனா அக்கா நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு வீடா? நடு ராத்திரின்னு கூட பார்க்காம என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்த பார்த்தாங்க. நம்மள மாதிரி மருமகளுக்கு இது வீடு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த வீட்டுல உள்ள டேபிள் சேர் மாதிரி தான். எப்ப யாருக்கு தேவையோ அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த வீடு அத்தைக்கு சொந்தம், அவங்க பிள்ளைங்களுக்கு சொந்தம். இந்த வீட்டுல எல்லாமே அத்தை விருப்பப்படிதான் நடக்கும். அவங்க சொல்றதுதான் அவங்க பிள்ளைங்களை கேட்பாங்க. யாருக்கு என்ன தெரியும் எப்ப அத்தைக்கு என்ன தோணும்னு? ஒருவேளை அவங்களுக்கு திடீர்னு என் மேல கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு துரத்துட்டாங்கன்னு அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்? என் அப்பா அம்மா என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாக வேண்டியதான். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த வீட்டுல உள்ள டேபிள் சேர் மாதிரி தான். எப்ப யாருக்கு தேவையோ அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த வீட்டு வேலைக்காரி கஸ்தூரி இருக்கால, ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அவங்க சமையல் அறையில தூங்குவா, ஆனா நம்ம அவங்க பிள்ளைங்க கூட தூங்குவோம். இதெல்லாம் ஒரு வீடா? நடு ராத்திரின்னு கூட பார்க்காம என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்த பார்த்தாங்க. இந்த வீடு அத்தைக்கு சொந்தம், அவங்க பிள்ளைங்களுக்கு சொந்தம். இந்த வீட்டுல எல்லாமே அத்தை விருப்பப்படிதான் நடக்கும். அவங்க சொல்றதுதான் அவங்க பிள்ளைங்களை கேட்பாங்க.
அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நீங்க வேணா பாருங்க, அவங்க சீக்கிரமே அந்த திருடனை பிடிச்சிருவாங்க. வேணும்னா இன்னைக்கு சாயந்தரம் மறுபடியும் நான் போய் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்த்துட்டு வரேம்மா. அம்மா நீங்க இனிமே எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டா, என் ஃப்ரெண்டு பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கானே யோகேஷ்மா, அவனோட சித்தப்பா போலீஸ் தான். நடந்த திருட்ட பத்தி அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார்ல, அதனால அந்த போலீஸ் இப்போ உடனே திருடனை கண்டுபிடிப்பாங்க. அவர் என்ன சொன்னாரு? திருட்டு போன நகை எல்லாம் கிடைக்குமாமா? ஆமாங்கம்மா, கூடிய சீக்கிரத்துல அந்த திருடனங்களை எல்லாரையும் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம எல்லா பொருளும், திருடு போன வாட்ச், பணம், அப்புறம் அண்ணியோட எல்லா நகையும் திருடங்க கிட்ட இருந்து வாங்கிடுவாங்களாமா. இனி உங்களுக்கு கவலையே வேண்டாம். அந்த திருடனை நான், விக்ரம், மோகன் 3 பேர் சேர்ந்து கவனிச்சுக்கிறோம். அந்த திருட்டு பசங்க கண்டிப்பா மாட்டுவாங்க. நீ சொல்றபடி எல்லாம் நடந்தா போதும். அம்மா கோவமா இருக்கீங்களா? சின்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா மோகனையாவது மன்னிச்சிருங்கம்மா. சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டா, மன்னிச்சிருங்கம்மா. சரி சூர்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொடுங்கம்மா, நான் வேணா அடிக்கிறேன். அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். அம்மா நான் கிளம்புறேம்மா. அண்ணா கொஞ்சம் இருங்க, நான் உங்ககிட்டயும் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? அண்ணா ஒரு புது கம்ப்யூட்டர் சென்டர் திறந்திருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 6 மாசம் அங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சா அது முடிச்ச உடனே 25,000 ரூபாய் சம்பளத்துல நல்ல வேலை கிடைச்சிடுமா. என்னது 25,000 ரூபாவா? அம்மா நான் சொல்றது வேலை கிடைச்ச உடனே எனக்கு கிடைக்க போற சம்பளம் எதுன்னு. அங்க கொஞ்ச நாள் வேலை செஞ்சா போதும், வேலையில சேர்ந்த உடனே இந்த சம்பளம் கிடைக்கும். போக போக அனுபவம் ஆகும்ல, அனுபவம் அதிகம் ஆக ஆக சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பாங்க. உங்களுக்கு தான் தெரியும்லம்மா, நான் எதை செஞ்சாலும் ரொம்ப கவனமா செய்வேன். வேலை கிடைச்சது நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி அம்மா 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 நான் சொல்ல போறத கொஞ்சம் முழுசா கேளுங்கம்மா. அம்மா நீங்க ஏற்கனவே காஞ்சதா மறுபடியும் காய வைக்கிறீங்க. எனக்கு இந்த அப்பளம் கொஞ்சம் நமுத்து போயிடுச்சுன்னு தோணுது, அதான் மறுபடியும் காய வைக்கிறேன். அம்மா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய கார் வாங்கணும். அதுல நான் என்னோட அன்போட அம்மாவை உட்கார வச்சு ஊர் புற சுத்தி காட்டுவேன். இந்த ஊர் மட்டும் இல்லம்மா, நம்ம ஊர் பக்கத்துல இருக்க எல்லா கோயிலுக்கும் உங்களை கூட்டிட்டு போறேன். தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஏண்டா கண்ணா, சொல்ல வந்ததை சொல்லாம ஏண்டா சும்மா அம்மாவையும் கடவுளையும் நடுவுல இழுக்கிற? சொல்ல வந்ததை நேரடியாவே நீ சொல்லலாம். இந்த படிப்பு படிக்க எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. அம்மா ஏமா இப்படிலாம் சொல்றீங்க? நான் உண்மையிலேயே சரி விடுங்க, நீங்க எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. அம்மா அது ஒன்றும் அதிகமா செலவாகாது. 6 மாசத்துக்கு வெறும் 25,000 ரூபாய் மட்டும்தாம்மா. இது உனக்கு பெரிய தொகை இல்லையா? 25,000 ரூபாய் பெரிய தொகை இல்லையா? 25,000 ரூபாய் இருந்தா இந்த வீட்ல 2 மாசம் செலவை முடிச்சிடலாம். நீ என்கிட்ட கேட்டபடி அந்த படிப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒருத்தன் பணத்தை சம்பாதிக்க நினைச்சா பானையை தயாரிச்சு வித்து அந்த பணத்துல பங்களா கூட வாங்கிக்கலாம். ஏற்கனவே நீ காலேஜ் போயிருக்கல, அது போதும். அம்மா ஏன் இப்படி சொல்றீங்க? அம்மா ஏன் வருங்காலத்துக்கு இது முக்கியம். எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா காலேஜ் மட்டும் படிச்சா போதாது. வாழ்க்கையில முன்னேறி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் தேவை. ஆனா நீங்களே தான் அம்மா கிட்ட எடுத்து சொல்லுங்களேன். மோகன் இவ்வளவு பெரிய தொகையா? பேசாம நீ ஒண்ணு பண்ண, கொஞ்ச நாள் பொறுமையா. இந்த ஜென்மத்துல இதெல்லாம் நடக்காது.
அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அம்மா ஆனா இங்க பாரு மோஹித், நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சூர்யா, தயவு செஞ்சு குறுக்க பேசாத. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. முடியாதுன்னா முடியாது. இங்க பாரு மோகன், நீ எது நினைச்சு கவலைப்படாத. அம்மா சொன்ன விஷயத்தை நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன்னா அம்மா எது சொன்னாலும் அவங்க யோசிக்காம எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எல்லாரும் தான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க யாருக்குமே படிப்புனா என்னன்னு தெரியாது. கொஞ்சம் வெளியே போய் பாருங்க, காம்படிஷன் எவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா? காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம வேலைக்காக கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. இப்ப யாரா இருந்தாலும் கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கணும், அப்பதான் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லாரும் வருங்காலத்தை பத்தி யோசிச்சு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா என்ன பாருங்க, நான் படிக்கிறதுக்கு 25,000 ரூபாய் இந்த வீட்டை யாருமே கொடுக்கல. போதும், நிறுத்து. உன் அண்ணன் கிட்ட ஒண்ணும் நீ படிப்போட முக்கியத்துவத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் அண்ணனுக்கு பட்டிருக்கிற கடனை அடைக்க முடியாது. இவனும் ஒன்ன மாதிரி வேலை வெட்டி எதையும் கவனிக்காம எனக்கு டிப்ளமா வேணும் அது இதுன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒருத்தர் கூட சந்தோஷமா இருந்திருக்க முடியாது. தெருவுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். இவன் நம்ம ஸ்வீட் கடையில வேலை செய்யறதுக்கு என்ன டிப்ளமா படிச்சிருக்கா? எதுவும் படிக்கலனாலும் தலை நிமிர்ந்து நிக்கிறான் என் புள்ள. இப்ப நீ இந்த டிப்ளமா படிக்கிறதால அந்த கடவுள் உட்கார்ந்துட்டு இருக்கிற நாற்காலிய உனக்கு கொடுத்துட போறாரா என்ன? வா வா, நீ வந்து இதுல உட்காரு, நான் போய் பூமியில உட்காருன்னு சொல்லவா போறாரு? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இந்த விஷயத்தை விட்டுடு. இங்க பாரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் சந்தியா அண்ணிய மறுவீட்டு அழைப்புக்காக அவ பிறந்த வீட்டுக்கு அனுப்பணும். அம்மா எனக்கு கிளாஸ் இருக்கு, அதுவும் இல்லாம முக்கியமான லெக்சரும் இருக்கு. நீங்க வேற யாருக்காவது சொல்லுங்கம்மா. நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ காலேஜுக்கு போலன்னா அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஒரு வார்த்தை கூட பேசாத. போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. அம்மா சந்தியா, ஏன் நீ இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? இன்னும் ரெடி ஆகலையா? அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மோகன் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கறீங்களா? என்ன சந்தியா, நாங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து குறுக்க பேசுற உரிமையை உனக்கு யார் கொடுத்தாங்க? நான் யார்கிட்ட என்ன பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை யாராவது ஏதாவது கேட்டா மட்டும் நீ பதில் சொன்னா போதும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு மருமக ஏன் முன்னாடி ஒரு வார்த்தை பேசக்கூட வாயை திறக்க கூடாது. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இப்படி நட்ட நடு வீட்டுல நின்னுக்கிட்டு நான் என்ன பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்காத. ஆனா அது நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். எனக்கு நல்லா தெரியும் 25,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா அது படிக்கிறதுனால மோகனோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது போதும் சந்தியா, நீ வேற எதுவும் சொல்ல வேண்டாம். போ, நீ ஒரு ரூமுக்கு போ. தேவையில்லாம நேரத்தை வீணாக்காம உன் பிறந்த வீட்டுக்கு போக வேண்டிய ஏற்பாடு செஞ்சுக்கோ. நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க சந்தியா. மோகன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அங்க நான் தனியாவே போய்க்கிறேன். என் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் நில்லு.
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு எல்லாமே தெரியும். நீ பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர்ல தான். ஆனா அத மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த ஊர்ல நீ தனியா போயிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, அதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். உனக்கு இந்த ஊர்ல எல்லா வழியும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா கல்யாணமான ஒரு பொண்ணு அவ புகுந்த வீட்டு சம்பிரதாயங்களை நிச்சயமா கடைப்பிடிச்சாகணும். மறு வீட்டு அழைப்புக்கு மருமக அந்த வீட்டுக்கு தனியா போக கூடாது. ஒண்ணு மட்டும் நீ கவனமா கேட்டுக்க சந்தியா. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு புருஷன் முன்னாடியோ மாமியார் முன்னாடியோ சரி இல்லைன்னு மட்டும்தான் சொல்லணும். அதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு. வேற ஏதாவது பேசணும்னு நினைச்ச நிச்சயமா அதை நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்க இப்படி டல்லா இருக்க வேண்டாம். இப்படிலாம் பேசினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ இந்த வீட்டில் முன்னேற்றங்கிறது யாருக்குமே முக்கியம் கிடையாது. 3 வேளை வயிறு நிறைய நல்ல சாப்பாடு கிடைக்கணும். அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் வந்துடணும். அது போதும். வேற எதுவும் யாருக்குமே தேவையில்லை. சூர்யா நினைக்கிறேன் இது வரைக்கும் அந்த கடையை விட்டு அவர் வெளியே வந்ததே இல்லை. உலகத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? அவருக்குன்னு லட்சியம் இருந்தா தானே அடுத்தவங்களோட லட்சியத்தை பத்தி அவர் யோசிக்க முடியும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சந்தியா. கல்யாணம் முடிஞ்சதும் சூர்யா உங்ககிட்ட ஒருவேளை வந்து உனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா அவர்கிட்ட உன் வாழ்க்கை வேணும்னு கேளு. அவர்கிட்ட சத்தியம் பண்ண சொல்ல. உன்னை படிக்க அனுமதிக்க சொல்ல. அவருக்குன்னு லட்சியம் இருந்தா தானே அடுத்தவங்களோட லட்சியத்தை பத்தி அவருக்கு புரியும். அந்த வீட்டுல இருக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் ஏன் இந்த வீட்டுல இருந்து கஷ்டப்படணும்? நான் வாழ்க்கையில முன்னேறி என்னோட லட்சியத்தை நான் நிறைவேற்றிக்கணும். ஆனா இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? கொஞ்சம் இருங்க. அண்ணி, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் இருக்குல்ல, நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. வண்டி எடுங்கண்ணே.